ஜவ்வாது மலையின் ஓர் பேரதிசயம் 2000 வருடங்களாக உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது, 1000 ஏசியின் குளுமையை ஒரே நேரத்தில் தருவது, ஒரே நேரத்தில் 15 பேர் கைகோர்த்து நிற்கும் சுற்றளவு கொண்டது, 800 மீட்டர் தூரத்திற்கு தன் வேர்களை பரப்பிய ஆசியாவின் மிகவும் பழமையான நீர் மருது என்னும் ஆதி மரம். வணக்கம் உறவுகளே, இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது ஆசியாவிலேயே மிகவும் பழமையான பெரிய ஆதி மரம். உலகத்துல மொத்தம் 7 அதிசயங்கள்னு சொல்றாங்க, சிலர் 8 அதிசயம்னு சொல்றாங்க. நான் பார்த்த வகையில உண்மையிலேயே அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷங்கள் பழமையான மரங்களுக்கு எல்லாம் மூத்த ஆதி மரம். அடையாறு ஆலமரம் தான் பழமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்க நமக்கு அது வெறும் 450 ஆண்டுகள் மட்டும்தான் பழமையானது அப்படிங்கிறதும், அதையும் கடந்து 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு மரம் இன்று வரை உயிரோடு இருக்கு அப்படிங்கிறதையும் அறிந்து ஆச்சரியமா இருந்தது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தை பார்க்க போன நாங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட இந்த மரம் எத்தனை வருஷமா இங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம். அவரு ஒரு 100 வருஷமா இருக்குன்னு சொன்னார். அவருக்கு பின்னாடி வந்த வயது முதிர்ந்த ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அவர் 1000 வருஷமா இருக்குன்னு எங்க தாத்தா சொன்னதா சொன்னார். 90 வயது தாண்டிய ஒரு நபர் வந்தபோது அவரிடம் கேட்டதற்கு அவர் 2000 வருஷங்களுக்கு மேலா இந்த மரம் இங்கதான் இருக்குன்னு என் தாத்தா சொன்னதாகவும், நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மரம் இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இந்த மக்கள் எங்க மக்களுக்கெல்லாம் அந்த ஆதி சிவனை போல எங்க குலசாமி அப்படின்னும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னார். போதி மரத்தை பத்தி தெரியும், ஆதி மரத்தை பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மரம் வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நினைச்சாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுற ஜவ்வாது மலையில செங்கம் ரோட்ல கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரமுள்ள மேல்பட்டு அப்படிங்கிற அழகிய மலை கிராமத்துல ரோட்டின் ஓரம் தான் இந்த மரம் செழிப்பா வளர்ந்திருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மரம், பழமையான மரம், 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட நீர்மருது அப்படிங்கிற நீர்மத்தி மரம். இதனோட அறிவியல் பெயர் என்ன தெரியுமா? டெர்மினாலியே அர்ஜுனா என்பதுதான். எப்படிப்பட்ட இடியையும் தாங்கி அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் தெரியுதுங்க, இதனோட பேரே அர்ஜுனா அப்படிங்கறதுனால இடி இடிச்சாலும் அர்ஜுனா அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டிங்க ஏன் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது. இந்த மரத்தடியில நாங்க நிற்கும் போது உச்சி வெயில் நேரம், சொன்னா நம்ப மாட்டீங்க, வெயிலே தெரியலங்க, அப்படி ஒரு குளிர், ஜிலு ஜிலுன்னு இருக்கு, ஏசி போட்ட மாதிரி. ஊசியில ஏசின்னு சொல்றாங்களே அது இதுதான்னு தோணுச்சு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா இதுதான் ஏசி மரம். ஆச்சரியமா இருக்கா? 1000 ஏசி போட்டா என்ன கூலிங் இருக்குமோ அதை இந்த ஒரே மரம் கொடுக்குதுங்க. இந்த மரத்தோட அகலம் கிட்டத்தட்ட 15 நபர்கள் ஒன்று சேர்ந்து கையை பிடித்துக் கொள்ளும் அளவிற்கு அகலம் கொண்டது. கிட்டத்தட்ட 200 பெரிய கிளைகளோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பொதுவா இந்த மரம் பருவமழை காலங்கள்ல வேர்களின் மூலம் நீரை சேமித்து கொண்டு கோடை காலங்கள்ல மரத்திலிருந்து சாரல் மழை போல தண்ணீரை ஊத்துமாம். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோடை காலங்கள்ல இந்த மரத்தின் அடியில அதோட நிழல்ல வந்து நின்னா குளிர்ந்த காத்து வீசுவதோட குளிர்சாதன மெஷின்ல இருந்து வருவது போன்ற குளுமையாக இருக்கும் அப்படின்னு ஆர்வத்தோட தெரிவிச்சாங்க. பெரிய தூண் போன்ற இந்த மரத்தோட அருகில காதை வச்சு கேட்கும் போது அதோட வேர் மூலம் நீரை உறிஞ்சு மேலே செலுத்தும் நீரோட்டம், அந்த சலசலப்பு நம்ம காதுல தெளிவா கேட்டுச்சு. இந்த மரத்தோட வேர்கள் மரத்தை சுற்றிலும் 800 மீட்டர் தூரம் படர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. தற்போது இந்த மரத்தை சுற்றிலும் ஏராளமான நீர்மத்தி மரங்கள் சிறிது சிறிதாக வளர்ந்து வருகின்றது. மேலும் இந்த மரத்தின் இலைகள், பூ, காய், பட்டை, வேர் என அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக சொல்றாங்க. இந்த மரத்தோட பேரு நேர்மருது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நேர் மருந்துன்னு சொல்லலாம் போல தோணுது. ஜவ்வாது மலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் மேல்பட்டுக்கு சென்று நேர்மத்தி மரத்தை கண்டு ரசித்து அதோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. இதை போன்றே 500 ஆண்டுகள் பழமையான நீர்மருது மரம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில்ல இருக்குதுங்க. 151 அடி உயரமும் 85 அடி சுற்றளவும் கொண்ட அந்த மரத்தோட பேர் என்ன தெரியுமா? தொல்காப்பியர். தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் தொல்காப்பியர். தமிழரின் தொன்மைக்கு இந்த மரம் இலக்கணம் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இயற்கையின் பெரும் கொடையா மேல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள இந்த நீர்மத்தி மரத்தை மேல்பட்டு மக்கள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து இந்த மரத்தை பாதுகாத்து இந்த மரத்தோட பெருமைகள், வரலாறுகள் குறித்து இந்த பகுதியில் கல்வெட்டு அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். அப்போதுதான் சுற்றுலா வரும் பயணிகள் இந்த மரம் குறித்து அறிய முடியும். மேலும் பாதுகாத்தல் நம்முடைய அனைவரது பொறுப்பாகும். திருக்கோவில்கள், அரண்மனைகள் போன்றவற்றை
பொக்கிஷமா பாதுகாப்பது போல பழமையான மரங்களையும் பொக்கிஷமாக பாதுகாப்பது நம் கடமைதானே. பாசமுள்ள தந்தை தன் மனதிற்கு பிடித்த மகளை இரு கைகளை நீட்டி அழைப்பதைப் போல தோற்றம் கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய பழமையான ஆதி மரத்திடமிருந்து அதன் பரிசாக சில இலைகள், பட்டைகள், விதைகளுடன் கண் கலங்க பிரியா விடை பெற்றோம். காணும் பொங்கல் அன்று காண்பதற்கு அரிய ஆதி மரத்தை கண்டு களித்த மன மகிழ்வுடன் விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.